சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஹிகாரு நக்கமராக்கும் அலெக்சாண்டர் போர்த்னிக் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் டியூஸ்டேயில் பிளிட்ஸ் ஃபார்மேட்டில் நடந்திருக்கு. இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனை எப்படி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது, அப்படியே க்ளோஸ் பண்ண பொசிஷனாக இருந்தாலும் எப்படி நமக்கு தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணுறது அண்ட் எங்கே ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம செஸ் கிளப்பில் நடக்கக்கூடிய வாரம் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ஹிகாரு வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா அலக்கைன்ஸ் டிஃபென்ஸாக இருக்குது. பான் டு D3 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பான் டு D5, பான் டு E5. ஸோ நைட்டை வந்து ஓட விடுறாரு. அதுக்கப்புறம் நைட் D7, அதுக்கப்புறம் பான் டு D4. இது வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் மாதிரியே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல C3, அதுக்கப்புறம் நைட் C6 அண்ட் தென் பான் டு F4, பான் E6. இது அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நைட்டை மட்டும் இந்த D7ல் இல்லை அப்படின்னா இது ஒரு அட்வான்ஸ்டு வேரியேஷன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நைட்டுக்கு பதில் குயினை B6ல் வச்சுருந்தோம் அப்படின்னா இது மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபோ. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது தெரியுது உங்களுக்கு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராம்படாக இருக்கார். பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஏன்னா ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் அட்வான்ஸ் வேரியேஷன் இந்த மாதிரி நீங்கள் விளையாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பரிச்சயமான ஒரு நிலையாக இருக்கும். ஸோ நைட் F3, அதுக்கப்புறம் பிஷப் E7 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு D3 இவர் டெவலப் பண்ணுறாரு. ஆனால் இந்த டான் ஸ்கொயர் பிஷப்போட நிலைமை நினச்சி பாருங்கள். எங்கே போக போகுதுன்னு தெரியாது. பட் அதுக்கு ஒரு வழி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் F5, ஏன்னா இவர் F5 ஆடிடக்கூடாது. ஏன்னா F5 இல்லைனா பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால F5 வந்து அவர் விளையாடுறாரு. அதனால் ஒரு ஸ்கொயர் E6 வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வீக் ஆகுது. ஸோ கேசல் பண்ணிடுறாரு ஹிகாரு. அதுக்கப்புறம் பான் டு C4. ஸோ குயின் சைடில் வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் வந்து என்ன சொல்கிறது கேசலிங் பண்ணுறதுக்கும் தயாராகிறாரு. ஸோ பிஷப் டு C2 போனதுக்கப்புறம் பான் டு B5. ஸோ பான் டு B5க்கு அப்புறம் கிங் H1 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு B6, நைட் B6க்கு அப்புறம் பான் டு B3 போட்டு பொசிஷனை வந்து பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல A5வும் விளையாடுறாரு. அதாவது B3 போட்டுட்டு பிளாக்கோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. பட் A5 விளையாடனோடனே அவர் ரூக் டு G1 விளையாடுறாரு. கிங் H1 விளையாடினதே வந்து பார்த்திங்கன்னா பான் டு G4 அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஆனால் இந்த பானை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவர் அட்வான்ஸ் பண்ண மாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கிங் டு D7 வந்து விளையாடுறாரு. ஆர்டிஃபிஷியலாக கேன்சல் பண்ணுற மாதிரி கிங்கை குயின் சைடில் போயிட்டு மறைச்சு வைக்க போகிறாரு. பிஷப் E3 டெவலப் பண்ணுறாரு. கிங் C7 போயிடுது. அதுக்கப்புறம் நைட் D2. ஸோ அந்த அட்டாக், அதாவது G4 ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பீசஸை மொத்தத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பீசஸை டெவலப் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. A4க்கு அப்புறம் B4, P4க்கு அப்புறம் பிஷப் D7. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு பான் மூவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நடந்துடுச்சு அப்படின்னா பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். அல்லது இவர் A3 விளையாடினாலும் பொசிஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு வந்து என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணுறதா தான் இந்த வீக் பண்ண டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, G5ல நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், அப்படின்னா H5 வழியாக நம்ம ரூக்ஸை லிஃப்ட் பண்ணி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் இருக்கிற பக்கமே அட்டாக்கையும் என்ன சொல்கிறது தயார்படுத்துகிறாரு. ஸோ அதனால் பான் டு G4 வந்து விளையாடுறாரு. பான் டு G4க்கு அப்புறம் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா G6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் இவர் குயின் சைடில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாரு A3. ஸோ A3க்கு அப்புறம் பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா E8 வந்து கொண்டு போகிறாரு. ஸோ பிஷப் E8க்கு அப்புறம் குயின் டு E2 டெவலப் பண்ணுறாரு. குயின் E2 டெவலப் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட்டை முடிச்சிட்டாரு. ரூக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பெருசாக பீசஸ்க்கு வந்து ஸ்கோப் இல்லாமல் இருக்குது. அவரோட பீஸும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து பிரேக் பண்ண போகிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ கிங் B7 ஆடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் G3. ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணிட்டு G5ல ஓப்பன் பண்ணலான்னு ஒரு முயற்சி. ஸோ கிங் டு A6, கிங் டு A6க்கு அப்புறம் அவர் ரூக்கி G1 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக்கி A7. அதாவது 7th ரேங்கில் தான் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத அவரால் உணர முடியுது. அதனால் உடனே ரூக்கை லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ ரூக் H3 போயிட்டு இங்கே நம்ம ப்ரெஷர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ரூக் H3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு A8 போயிட்டு ஜஸ்ட்டு இந்த நைட் வந்து மேபி நைட் C7 வரலாம். பட் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பெட்டர் மூவும் கிடையாது. நம்ம எதுவும் மூவ்ஸ் அதிகமாக சஜஷனும் பண்ண முடியாது. ஸோ நைட் A8க்கு அப்புறம் பிஷப் F2 வந்து விளையாடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் எப்படி அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியாது. அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நிலைமை தான் இந்த நிலைமை. ஸோ பிஷப் F2க்கு அப்புறம் ரூக் B7 ஆடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் H4 போயிட்டு இந்த இடத்துல டாஸ் ஸ்கொயர் பிஷப், அதாவது ஒரு எப்படி ஒரு பேட் பீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் அழகாக பார்க்கலாம் நீங்கள். ஸோ பேட் பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஏன்னா எல்லா பானுமே அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சரில் இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிக் பிஷப்பாக இருக்கும். ஸோ பிஷப் இன்ட்டு H4க்கு அப்புறம் ரூக் இன்ட்டு H4, அதுக்கப்புறம் H6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் F1 கொண்டு வராரு. ரூக் B H7 வந்ததுக்கப்புறம்
ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா அவர் H5ல வந்து ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா E3 போயிடுது. இந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஸ்கொயர்ஸில் பில்டப் ஆகிட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நைட் டு C7, அதுக்கப்புறம் ரூக் H3 போயிடுறாரு. மேபி பான் G5 வந்தாக்கா டெம்போவோட வரும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். ஸோ F5 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தோணிருக்கும். ஏன்னா பான் பிரேக் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரூக் H3க்கு அப்புறம் குயின் E7 அவர் டெவலப் பண்ணதுக்கப்புறம் G5ல ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ G/F5, G/F5, ரூக் H/G3. ஸோ டபுள் பண்ணிடுறாரு ரூக்கை. ஸோ தட் அவரால் வந்து பார்த்திங்கன்னா ரூக் இங்கே ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ பிஷப் H5 போயிட்டு இங்கே வந்து பின் பண்ணுறாரு. உடனே அந்த பின்லேருந்து வெளில வந்துடுறாரு நைட்டை. ஸோ குயினை மூவ் பண்ணிடுறாரு. ஸோ பிஷப் F3 செக்கு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவரோட பேட் பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டுக்கு ட்ரேட் பண்ணிடுறாரு. ஸோ பிஷப் F3, குயின் F3, அதுக்கப்புறம் கிங் B7 வராரு. இந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பிளாக் வந்து இதில் எதுவும் பிரேக் த்ரூ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் இந்த இடத்துல கிங் B7க்கு அப்புறம் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் இருக்குது. ஆனால் இந்த ப்ரில்லியண்ட்டான மூவ் நம்ம தம்ப்நெயிலில் வைக்கல. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த தீம் மூவ் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலில் வச்சுருவோம். பட் இந்த முறை வைக்கல. பட் இந்த இடத்துல ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. அதுதான் வந்து இங்கே ஹிகாரு வந்து ஃபைன் பண்ணுறாரு. ஆனால் ஃபாலோ அப் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணல. ஏன்னா பிளிட்ஸ் கேம் அப்படிங்கிறதுனால. ஸோ பிஷப் F5 வந்து விளையாடுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, அவருக்கு பான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பானாக கிரியேட் பண்ணுறது. இந்த 2 பான் பாஸ் பான் ஆகிறது. ஸோ அதனால் நைட் டேக்ஸ் F5 ஆடிட்டு இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ப்ளஸ் D6 ஸ்கொயரில் நைட்டை வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா. இந்த இடத்துல பெட்டரான ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் டேக்ஸ் D5. ஸோ நைட் டேக்ஸ் D5க்கு நேச்சுரலாக நைட்டால் தான் நம்ம வெட்டுவோம். அப்படி வெட்டும்போது குயின் டேக்ஸ் D5 வரும். ஸோ குயின் டேக்ஸ் D5க்கு அப்புறம் இங்கே த்ரெட் என்ன அப்படின்னா இந்த பானை வெட்ட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐடியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரூக்கை வந்து நம்ம டபுள் பண்ணி வச்சுருந்தாலும் அதாவது லேட்ரல் சைடில், அதாவது அலாங் த ரேங்கில் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு வேரியேஷன் இது. எக்ஸாம்பிளுக்கு குயின் டு D7 ட்ரேட் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ குயின் டேக்ஸ் B5 இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண நினச்சா என்ன ஆகும் அப்படின்றது தான். சரி குயின் C7 போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் தென் ரூக் G6. ஸோ அந்த நைட்டு மேலே ஒரு பின்னு, ப்ளஸ் அந்த பின்னுக்கு மேலே இன்னொரு ப்ரெஷர். கிங்கனால் அன்பின் பண்ணிவிட்டு தூரமாக போக முடியாது. கிங் இங்கே வந்தாலும் செக் இருக்குது. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, ரூக்கை வந்து D6ல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி இப்போ நம்ம வந்து ரூக்கை வச்சு குயின் அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா குயின் டேக்ஸ் B5 இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ரூக் D6 ஸ்டாப் பண்ண முடியாது. பெஸ்ட் மூவ் ரூக் C8. ஸோ டிஃபெண்டிங் த நைட். ஸோ ரூக் டு D6 ஐடியா வந்து ரூக்கை டபுள் பண்ணுறோம் 6th ரேங்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா நைட் டேக்ஸ் D5ல ஒளிஞ்சிருக்கு. பட் நைட் டேக்ஸ் F5 விளையாடுறாரு. நைட் டேக்ஸ் F5க்கு அப்புறம் குயின் F8 போயிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு D6 செக். இதுவுமே வின்னிங் வேரியேஷன் தான். கிங் டு B8க்கு அப்புறம் பான் டு F5. ஸோ பான்ஸை வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. H5க்கு அப்புறம் F6க்கு அப்புறம் நைட் டு D8 போகிறாரு. நைட் டு D8க்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோலில் வந்து குயினை வந்து வைக்கிறாரு. ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் குயின் இந்த வழியாக வந்து செக்மேட் பண்ணுறது. ஆனால் இப்போது இங்கே வர முடியாது, இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் வர முடியாது. பட் எப்படி இதை வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நைட் DE6 குயினோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் ஏதாவது கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா அல்லது B ஆர் G7 ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா கார்ட் பண்ணுறாரு. பான் டு F7 அட்வான்ஸ் பண்ண உடனே ரூக் டு G7 வந்து வராரு. ரூக் G7 வந்த உடனே ரூக் டேக்ஸ் G7, நைட் டேக்ஸ் G7. ஸோ நைட் டேக்ஸ் G7 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் உங்களால் பார்க்க முடியும். அந்த ஸ்கொயரில் அழகாக குயினை வச்சு குயின் C6, குயின் B7 செக்மேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபியூ மூவ்ஸில் முடிய போகுது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முடிக்கிற ஒரு மேட்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் G/E6 வச்சுட்டு என்ன சொல்கிறது, அவர் வந்து C6 போனதுக்கப்புறம் நைட்டை வந்து பார்த்திங்கனாக்கா D8ல் வச்சு அந்த C6 ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் டு D8 போய்ட்டு கவர் பண்ணுறாரு. ப்ளஸ் குயினையும் அட்டாக் பண்ணுறாரு. மேட்டிங் நெட்டை தடுக்கிறாரு. பட் குயின் B6 செக்கு. 43வது மூலம் டைம் அவுட் ஆகிடுது. ஆக்சுவலாக டைம் அவுட் ஆகலனாலும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கிங் அதாவது நீங்கள் வந்து நைட் B7 வச்சிங்கன்னா செக்மேட் இன் 1. ஸோ ஆப்வியஸ்லி அதை ஆட மாட்டோம். ஸோ கிங் A8 ஆடணும் அப்படின்னு சொன்னால் நைட் டு C8 த்ரெட்னிங் மேட் ஆன் A7. ஸோ நைட் C6 டு கவர் தட். ஸோ நைட் குயின் டேக்ஸ் C6 செக்கு, கிங் B8, அதுக்கப்புறம் நைட் D6, குயின் டேக்ஸ் D6, குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். E டேக்ஸ் D6. ஸோ நைட்டை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறோம். ஸோ குயின் டேக்ஸ் C7 செக்கு, கிங் A6, ரூக் G8 அண்ட் தென் பான் டு H4. இதில் என்னங்க பியூட்டி அப்படின்னு சொன்னால், கிங்குக்கு லிட்டரலாக மூவே கிடையாது. ரூக் டேக்ஸ் H8, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது, பான் டு H3 அண்ட் தென் ரூக் டு A8 செக்மேட். ஸோ ஒரு மூவ் இல்லைனா கூட இது வந்து ஸ்டேல்மேட் கணக்குக்கு வரும். பட் அந்த மாதிரி நம்ம பிளெண்டர் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த பேட்டர்னில் இதுதான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம்.
ஸோ அழகா வந்து இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஹிகாரு வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி வாரம் நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பங்கேற்க முடிஞ்சால் நீங்களும் வந்து பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி மற்ற யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓப்பன் கிளப் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். கிளப்பில் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கு அப்புறம் யாரோனா வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிளப் மெம்பர்ஷிப் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது அல்லது புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இங்கே பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.